வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் லைனிங் ப்ளவுஸ்க்கு பைப்பிங் வைக்க கஷ்டப்படுறவங்க இந்த மாதிரி தைச்சு பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கு முதல்ல ஃப்ரண்ட்டு துணி ஒரே பக்கமாக மாறாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. முதல்ல ஃப்ரண்ட்டு துணிக்கு கழுத்து தைக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி வேஸ்ட் லைனிங் துணியை அடியில் வச்சுட்டு மேலே ஒரிஜினல் துணியை வச்சுக்கலாம். நல்ல பக்கம் நம்மளை பார்க்குற மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே லைனிங் துணி வச்சுக்கலாம். இப்போது 1/4 இன்ச் அளவில் நெக்கில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போது பின்பக்கம் இருக்கிற வேஸ்ட் லைனிங் துணியை 1 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது நெக்கில் தையல் போட்டோம்ல, அந்த எக்ஸ்ட்ரா துணியை லைனிங் துணியை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா துணியை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது அந்த வளைவில் தையலில் படாத அளவுக்கு அர்க்காத் பண்ணிக்கலாம். இப்போது லைனிங் துணியை பின்பக்கமாக எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி சமப்படுத்திக்கலாம். இப்போது ஒரு படிமான தையல் போட்டுடலாம். அதில் இந்த தையல் பைப்பிங் மாதிரி நீட்டாக அழகாக இருக்கும். பைப்பிங் வைக்க முடியலேன்னு கஷ்டப்படுறவங்க இந்த மாதிரி தைச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போது பின்பக்கம் திருப்பிட்டு லைனிங்கை சுற்றிலும் இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம். லைனிங் துணி உள்பக்கம் லூஸ் வராத அளவுக்கு இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டு முடித்ததும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா துணியை கட் பண்ணி விட்டுடலாம். லைனிங் துணியை தவிர்த்து ஒரிஜினல் துணி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா துணியை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது அதே மாதிரி இன்னொரு பக்கமும் தைச்சிக்கலாம். வேஸ்ட் லைனிங் துணியை அடிப்பக்கம் வச்சுட்டு ஒரிஜினல் துணியை நல்ல பக்கம் நம்மளை பார்க்குற மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே லைனிங் துணியை வச்சு இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டு முடித்ததும் எக்ஸ்ட்ரா துணியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த கழுத்து வளைவில் இந்த மாதிரி அர்க்காத் பண்ணிக்கலாம். அர்க்காத் பண்ணிவிட்டு லைனிங் துணியை பின்பக்கமாக திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி சமப்படுத்திட்டு மேலே ஓரத்தையல் போட்டுக்கலாம். இப்போது பின்பக்கமாக லைனிங் துணியை சுற்றிலும் தையல் போட்டுக்கலாம். ஒரு 1/4 இன்ச் அளவில் தையல் போட்டால் கரெக்டாக இருக்கும். உள்பக்கம் லைனிங் துணி லூஸ் வராத அளவுக்கு இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டு முடித்ததும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா துணியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். தையல் போட்டு முடித்ததும் இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கான்னு. கரெக்டாக இருக்குது. இப்போது டாட் பிடிச்சிக்கலாம். அந்த கூர்மையான பகுதியில் ஒரு விரலை வச்சுட்டு இந்த மாதிரி கரெக்டாக சமமாக வச்சுக்கலாம். கீழ்ப்பகுதியில் நேர் கட்டிங்கிறதுனால 1.5 இன்ச்சு அகலம் வச்சுக்கலாம். 3 இன்ச்சு உயரம் வச்சுட்டு தையல் போட்டுக்கலாம். அந்த கூர்மையான பகுதியை இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போ ஊக்குப்பட்டி பக்கம் இந்த மாதிரி சமமாக 2ஆக மடிச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவில் ஒரு தையல் போட்டுக்கலாம். ஏற்கனவே போட்ட தையலில் சென்டர் பகுதியில் எவ்வளோ கேப் இருக்கோ அதே அளவுக்கு கேப் விட்டுட்டு தையல் நிறுத்திக்கலாம். இப்போது ஆம் ஹோல் சைடு இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவில் அதே மாதிரி தையல் போட்டுக்கலாம். இப்போது 3 டாட்டும் பிடிச்சாச்சு. இப்போ இன்னொரு பக்கமும் அதே மாதிரி தைச்சிக்கலாம்.
ஆம் ஹோல் சைடு தைக்கும்போது இன்னொரு பக்கம் ஆம் ஹோல் சைடை செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு அதே அளவுக்கு தைச்சிக்கலாம். இந்த மாதிரி 2 தையல் போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் தைச்சதும் இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கான்னு. கரெக்டாக இருக்குது. நான் போடுற வீடியோக்களுக்கு மார்பு சுற்றளவு அளந்துக்கோங்க. அந்த அளவுப்படி கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அளவு ப்ளவுஸ்லையும் அளவெடுத்து வீடியோ போட்டிருக்கேன். அந்த அளவு ப்ளவுஸ் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு கேட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.